ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகேன் ஸ்டுடியோ. இப்போ எனக்கு வந்திருக்க இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து காதலிக்க நேரமில்லை. எனக்கும் நேரமில்லை. அந்த படத்தோட பேருக்கும் வந்து காதலிக்க நேரமில்லை. அகத்தியன் நேசிப்பா 2 ட்ரெய்லரோட ரியாக்ஷன் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது கீழ இருக்கு பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். போய் பாருங்க. ஸோ இப்ப இந்த படம் வந்து காதலிக்க நேரமில்லை படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ இந்த படத்துல டைரக்டர் வந்து டெப்டி சிஎம்மோட ஒய்ஃப் கிருத்திகா அவங்க இயக்கியிருக்காங்க. இந்த இசை புயல் உலகத்தின் முதல் புயல் அதுதான். அந்த புயல் தமிழ்நாட்டுல மட்டும் மையம் கொண்டுருச்சு. அதான அதோட தாக்கம் உலகம் ஃபுல்லா அடிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர் நேசிக்காத மனுஷனும் இல்லை. ரீசெண்டா இப்போ ஒரு பர்த்டே வந்து மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் த டே ரஹ்மான் சார். இன்னும் பல பல ஹிட்ஸ் கொடுங்க. இன்னுமே எங்க நெஞ்ச வழுக்க வைக்கிறீங்க உங்க பக்கம். சே பாட்டு வந்து என்ன சொல்றது, அது வந்து மேஜிக்கலான பாட்டா இருக்கு. என்ன வேற லெவல். அவர் என்னமோ பண்றாருங்க. அவர் இசையில வந்து என்னமோ நடக்குது. எப்படி இளையராஜா இசை கேட்டா நம்மளுக்கு ஒரு தனி ஒரு 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 ஆழ்த்த ஒரு நிம்மதி கிடைக்குமோ, இவரு கேட்டா ஒரு துள்ளலான ஒரு இசை. அதுவும் எல்லாருமே கவர்ற மாதிரி இருக்கு. இந்த உலகமே கவர்ந்து ஈர்க்கப்படுது. அதனால தான் இசை புயல் அவர் பேரு போல. என்ன சொல்றது, வேற லெவலா இருக்கு பாட்டு கேட்கறதுக்கு. இந்த படமும் ட்ரெய்லர் எப்படி இருக்கு போது தெரியல. ட்ரெய்லர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா படம் ஹிட்டு. ட்ரெய்லர் ஒர்க் அவுட் ஆகலன்னா கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி. ஏகப்பட்ட படம் வர்றதால காம்படிஷன் இருக்குல்ல, எல்லாமே காம்படிஷன் இருக்கிறப்ப ஜெயம் ரவி சார் வந்து திரும்ப ஒரு இம்பாக்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஜெயம் ரவி சார், நித்யா மேனன் அவங்க உள்ள வேற தெரியல எனக்கு. ட்ரெய்லர் பார்த்துருவோம். அது எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு எனக்கு. பார்க்கறதுக்கு ஒரு மணிரத்னம் சார் படம் மாதிரி ஓகே கண்மணி மாதிரி இருக்குதோ அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு. எப்படி இருக்கும் போது தெரியல. சரி நம்ம போய் ட்ரெய்லர் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு நம்ம பேசுவோம். 1 2 3 ஆனா இசை புயல் மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கேன். படாமெல்லாம் எனக்கு மறந்துருச்சுங்க. எனக்கு வந்து ரஹ்மான் சார் தான் பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. என்னடா அது ரோலர் கோஸ்டர்ல போயிட்டு வந்தா ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்று இருக்கும்ல, அது அந்த மாதிரி கொடுக்குது இந்த ட்ரெய்லரோட இம்பாக்ட். பெஸ்டா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே, ஒருவேளை நல்லா இருக்குமோ. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. கலர் கட்டிங் பயங்கரமா இருக்கு. கட்டு நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. ஃபெமினிசம் வேற லெவல் பேசியிருக்காங்க. ஆஹா, ஒத்துக்கிற பயங்கரமா இருக்கு. இது எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்கும்னு சொன்னா மணிரத்னம் சார் ஈக்குவலா அடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கண்மை அடிக்க தான் போகுதுன்னு நினைக்கிறேன். வேற லெவலா இருக்கு. லாஸ்ட் டயலாக்மே அப்படிதான். கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்குறப்ப ஏதோ கேட்குறாரு. வேற லெவலா இருக்குது. நித்யாமணன் நம்மளாம் நடிச்சிருக்காரு. ரவி சாருக்கு வந்து மீட்டருக்கு வந்து அப்படி போகாம அவர் என்ன மீட்டரோ அந்த மீட்டர் நடிச்சிருக்காரு. மனோஜ் சார் உள்ள இருக்காரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அந்த இடத்துல எஸ்பிபி சார் அப்படி அந்த அந்த இதுக்காக வச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. எஸ்பிபி சார் இந்த மாதிரிலாம் பயங்கரம் பண்ணுவார் இந்த ரோல்லாம். அது பார்க்க சூப்பரா இருக்கு. அப்புறம் யோகி பாபு இந்த வால் படத்துல அவங்க ஹீரோயின் வச்சுப்பாங்க. அதுவே செம்மையா இருப்பாங்க. இதுல வேற சொல்ல வேணும், சூப்பரா இருக்கு. என்ன சொல்றது, ஒரு ஒரு பயங்கரமா இருக்கு. எனக்கு நான் பார்த்த ட்ரெய்லர்ல இது கொஞ்சம் நல்லா இருக்கு மாதிரி இருக்கு. ட்ரெய்லர் ஓகேவா இருக்கு. சூப்பரா ஓடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட்சியா இருக்கு. இப்ப ட்ரெண்டுக்கு என்னவோ அந்த உள்ள வச்சிருக்காங்க. அதோட முழு ஹீரோவே எனக்கு தெரிஞ்சு ரஹ்மான் சார் தான் நினைக்கிறேன். வேற லெவல ஒரு இம்பாக்ட் தெறிக்க விடுறாரு அப்படியே உள்ள பூந்து. அந்த பாட்டு போறப்ப இந்த பாட்டுக்கே இந்த படத்துக்கு போகணும் போல அப்படி இருக்குது. எனக்கு பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்கு. அந்த பாட்டு வாய்ஸ்லயும் சரி தான் ஒரு பயங்கரமான இம்பாக்ட் கொடுத்துருப்பாங்க. ரஹ்மான் சார் அதை விட அவரும் வாய்ஸ்லயும் பயங்கரமா இருக்கு. மியூசிக்லயும் தாறுமாற பண்ணிருக்காரு இந்த படம். எனக்கு ஒரு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இந்த படத்தோட ட்ரெய்லரு நல்லா இருக்கு. கன்ஃபார்ம் போய் பார்க்கலாம். பார்த்தா டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் போய் பார்ப்பேன். பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றேன். எனக்கு இந்த படம் மேல எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வலா இருக்கு. மத்த படம் என்னன்னு தெரியல எனக்கு. இந்த படம் மேல எனக்கு ரொம்ப ஆர்வலா இருக்கு. இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இன்னும் பல முயற்சிகள் எடுத்து பல வீடியோக்கள் அப்லோட் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச சினிமாவும் அது என் மூலமா சினிமா எப்படி பிரதிபலிக்குதுன்னு நீங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். சின்ன ஒரு சந்தோஷம். எனக்கு இது ஒரு சந்தோஷம். எப்படி சினிமா இப்ப இருக்க காலகட்டத்தில் எப்படி மாறுது, இதுல என்ன கதைகள் சொல்லப்படுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா சினிமாங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். சமூகத்திலுமே சரி, ஒரு தனிப்பட்ட ஒரு மனித வாழ்க்கையும் சரி, சினிமா பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கொடுக்குறது. பார்ப்போம். இன்னும் பல சினிமாக்கள் பார்ப்போம். நல்லது இருந்து எடுத்துங்க, கெட்டதை தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஏகேன் ஸ்டுடியோ ஆகாஷ். நன்றி, வணக்கம்.